12,500 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச ஓநாய்கள் இப்போ மறுபிறவி எடுத்திருக்கு. 12,500 வருடங்களுக்கு முன்னாடியே அழிந்து போன உயிரினமா கருதப்பட்ட டயர் ஓநாய்கள் மறுபடியும் உயிரோட பூமியில நடமாட முடியறத உங்களால நம்ப முடியுதா? ஆனா சாத்தியமாக்கி இருக்காங்க நம்ம விஞ்ஞானிகள். உலக புகழ்பெற்ற கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸ்ல இந்த டயர் வோல்வ்ஸ காட்டியிருப்பாங்க. ஒரு காலத்துல வட அமெரிக்கால உலவிக்கிட்டு இருந்த வேட்டை விலங்கான டயர் வோல்வ்ஸ படங்கள்ல மட்டும்தான் இனி பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு அமெரிக்காவோட டெக்சாஸை சேர்ந்த கொலோசல் பயோசைன்ஸ் நிறுவனம் இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அழிந்து போன டயர் ஓநாய்களோட டிஎன்ஏவை வச்சு குளோனிங், ஜீன் எடிட்டிங் பண்ணி அந்த குட்டிகளை உருவாக்கியிருக்காங்க. 2 டயர் ஓநாய் குட்டிகளுக்கும் ரொமியூலஸ், ரிமஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரெண்டுமே 6 மாச குட்டி. ஆனா இப்பவே 4 அடி உயரம், 36 கிலோ எடை. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே. இன்னும் பல அழிந்து போன விலங்கினங்களை எல்லாம் கொண்டு வர போறாங்களாம் விஞ்ஞானிகள். ஒருவேளை டைனோசரையும் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு இணையவாசிகள் பீதியில இருக்காங்க.